இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக கா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையிலேயே எல்லாரையும் அள்ளி தலையில் முழுக வாத்தி போட்டு வெளிக்கிட்டாச்சு. எங்கே சொல்லுங்க, அந்தோணியரப்பா கோயில் திருவிழாக்கு தான் வெளிக்கிட்டோம். அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள் என் டொப் எப்படி இருக்குது, ஷல்வார் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சரியா? சின்னவா பாருங்க அழுது கொண்டிருக்கோம். சரியான குழப்படி ஃப்ரெண்ட்ஸ். அழுக என்ன அழுகேன்னு சொல்கிறேன். ஷூ வாங்கினா அந்த ஷூ வேணாம், எனக்கு ப்ளூ ஷூ தான் வேணும், பிள்ளைக்கு நோவுது போல எனக்கு காலுக்கு. அதோட சரியன்னு எல்லாம் போட்டுட்டு அரக்க பறக்க வெளிக்கிட்டு போயாச்சு. நல்ல வேலை பூசை துவங்கிருக்குமெண்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் துவங்கல. ஆனால் என்ன சொல்லுங்கள், எங்களுக்கு முன்னுக்கு இருக்க இடம் கிடைக்கல. சைட் பக்கமாக தான் இடம் கிடைச்சிது. இரண்டும் அவ்வளோ சனமாக போயிட்டு அடுத்த முறை பூசைக்கு விடியப்புறம் 4 மணி பூசைக்கே போயிட்டு வரணும் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லுங்கள். 4 மணிக்கே போயிட்டு வந்தால் நேரத்தோடு சமைச்சிடலாம், அடுத்தடுத்த வேலையில் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் 8 மணி பூசை அன்றைக்கி எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இருக்கிறதுக்கு இடமும் கிடைக்குது இல்லை. அதோட சின்னாக்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. சரியான க்ரௌட்டாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு 8 மணி பூசையை போனால் தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். வெளிச்சத்தில் நல்ல உள்ளுக்கு பூசையெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரைக்கும் நல்லா இருக்கும். இது விடியவே 4 மணி என்று தான் நாங்களும் 8 மணி பூசைக்கு போனது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பூசை முடிஞ்சு ஆக்கள் எல்லாம் வெளியில் வந்து கொண்டிருக்கணும். நாங்கள் போயிட்டோம். சிங்கள பூசை நடந்தது, அது முடிஞ்சு எல்லாரும் வெளியில் வந்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயாச்சு. போய் ஒரு சைட் பக்கமாக பார்க்குறோம். எங்களுக்கு தெரியுறார், ஃபாதர் தெரியுறார் அப்படின்னு பார்த்து ஒரு பக்கத்தை பிடிச்சாச்சு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கும்பிட்றாக்கள் அந்தோணியரப்பாவை கும்பிட்டுட்டு போகிறாக்கள் லைனில் நின்றுச்சு. நம்ம அவையெல்லாம் போனோன்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நல்ல கிளியராக கொஞ்சம் விளங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதோட நீ பூசை துவங்கிட்டு வாங்க பார்க்கலாமா?
இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம். அப்படியே பூச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்தோணியரப்பா வடிவா பார்க்கலையே ஆசீர்வதிச்சோன்னா முன்பக்கமாக போய் நல்ல வடிவாக பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் அந்தோணியரப்பாட பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க சரியா. வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் சரியான க்ரௌட்டாக இருந்துச்சு. நாங்கள் எப்படியாவது வெளியில் ஓடினோன்னு இந்த பக்கத்தாலே வந்துட்டோம். அந்த பக்கம் போகையில் வந்தோடனே டக்குன்னு வீடு அப்பா சொன்னார், நீ சின்ன தங்கச்சியை வச்சுட்டு நான் போய் மொழுதிரி கொளுத்துட்டு வரேன்ட்டு மகனும் எங்களோட மகள் அவர் அப்பாவும் போய் மொழுதிரி கொளுத்துட்டு வந்துட்டோம். எங்களோட மகனுக்கு தான் சட்டியான களைப்பாக போயிட்டு அவருக்கு தலையை சுற்றி எல்லாம் வலிக்கிட்டு அம்மா என்னால் ஏலாது என்ன ஆக்கள் நிறையவா அவருக்கு அந்த சன்ன வைக்க அவருக்கு அவ்வளவு சரி வராது. அதோட அவர் அளவழிக்கிட்டார். ஒரு மாதிரி ஒரு இடத்துல அவரை கொண்டு வந்து இருத்தி விட்டாச்சு. இருத்தி கொஞ்சம் காத்து பிடிக்க விட்டோன்னா அவருக்கு கொஞ்சம் சுகமா இருந்துச்சு. அப்படியே ஷர்ட் எல்லாம் நனைஞ்சு தோஞ்சு போயாச்சு. பாத்தீங்களா, இவா பாருங்க, இவா காலையில அழுது கொண்டு வந்தா இப்ப கொஞ்சம் சிரிக்க வலிக்கிட்டா. அவங்க சட்டியாக வேர்க்க வலிக்கிட்டா. அவ பூசையில நல்ல நித்திர கொண்டுட்டா. அதால ஓரளவு அழாம இருந்துட்டா. பூசை முடிஞ்சு வெளியில வந்தோம்னா நாள் முழிச்சிட்டா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாங்க வெளியில வந்துட்டு இவே போய் மொழிரி கொளுத்து விட்டு வர மாட்டோம். நானும் எங்கட மகளும் கொஞ்சம் நேரம் அதுல இருந்து நல்ல இடமா இருந்துச்சு. அதுல இருந்து போட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு அப்பா வந்து போட்டோ எடுத்தோமா, நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே போட்டோ எடுத்துச்சு. அங்காலையெல்லாம் ஆட்கள் குறுக்க வந்துட்டு போனோமா எடுக்க இல்லாம இருந்துச்சு எங்களுக்கு. சரி என்றுட்டு போட்டோலாம் எடுத்தாச்சு. இப்போ வந்தாச்சு. முன்னுக்கு பார்த்தீங்களா அங்கே அந்தோணியார் முகம் அப்போ எப்படி இருக்கு, அந்த கோயில் சும்மா திருவிழா கலை காட்டுது. பின்னேரம் பாருங்க செம்மையா இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். எங்களோட அந்தோணியார் படம் திருச்சிருவ பவனி இருக்குது. 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வாங்க சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா வடிவா இருக்கா. இனி நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், வீட்டை போகிறோம். வீட்டை போய்க்க சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது, வாங்கடா கடையில் வண்டி கொண்டு போகும்போது இப்போ போகிறோம். வாங்க போகலாமா. உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மெய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த சரியான களைப்பா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். வர ஒவ்வொரு இடமா நின்று தான் வந்தோம் நாங்கள் கொஞ்ச நேரம் தெரியுமா. ஏன்டா அந்த வெக்க எங்களால் தாங்க முடியாமல் போச்சு. வச்ச பொட்டெல்லாமே என் வேர்வேல அப்படி கரைஞ்சி போயிட்டு எல்லாருக்குமே சரியான வெக்கையா போச்சு. ஒரு ஃபேன் தான், அந்த ஃபேனுக்குள்ளே எல்லாரும் வந்து நிற்கவும் எல்லாம் போச்சு. சரியண்டு எல்லாம் பூசையை முடிச்சு ஒரு மாதிரி அந்தோணியரப்பா பார்த்தாச்சு, அவர்கிட்ட பிளஸிங் எடுத்தாச்சு. பூசையை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே கடைகள் எல்லாம் வந்துட்டு பாருங்க, கிளாஸ் கடைகள். எனக்கு இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சு, அந்த பிளேன் கிளாஸ் அதில் 3 வாங்குவோம்னு சொல்லி 3 கிளாஸ் வாங்கிட்டேன். 250 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம் போக இன்னும் மலியும் சாமான்கள். ஆனால் இன்றைக்கு 250 ரூபாய்க்கு நல்ல கிளாஸா, அதோட 3 கிளாஸ் வாங்கி கொண்டு வந்துட்டேன். இங்கெல்லாம் மண் சட்டி பானைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்கிறேன். நிறைய இடத்துல எங்கே நீங்கள் சுற்றி பார்த்தாலும் மண் சட்டி பானை, மண் உண்டியல் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கிறேன். நீங்களும் போய் வாங்குங்க சரியா. இதை விட கூட வரும் இன்னும் கடை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது. பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய கடைகள் வரும். இங்கே இருந்து அங்கே சங்கமித்தமாவது சந்தி மட்டும் கடையாக தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற ஹோட்டல் ரவுண்ட் போட் மட்டும் அந்த பக்கத்தாலே அந்தோணியரப்பா கோயில் நேர் பக்கம் நாங்கள் மாலுக்கடை சைட் போவோம், அந்த பக்கம் ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும். இது பாருங்க பீப்புள்ஸ் பேங்க்கு கிட்ட இந்த மாதிரி மாலைகள் எல்லாம் வச்சு விற்கணும் பாருங்க. நல்ல வெள்ளி மாலைகள் மற்றும் இந்த ருத்ராட்ச கொட்டை அதெல்லாம் வச்சு விற்கணும் இந்த இடத்துல. அப்போ அதையும் பார்த்து கொண்டு தான் நாங்கள் இப்போ போகிறோம். பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும், அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும், நீர் இறங்காவிட்டால்
அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தம்பிகிட்ட வந்துட்டேன். இவர் தான் லக்வின். நான் சொல்லுவேன் இவர்கிட்ட தான் நாங்கள் கூடுதலாக சாப்பாடு வாங்குறது. வீட்டில் செய்து சாப்பிட்ற சாப்பாடு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சின்ன கடையண்டெல்லாம் நினைக்காதீங்க, ஆனால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இங்கே தான் வாங்குவோம் தெரியுமா. பூசை முடிஞ்சிட்டா வரும்போது எங்களோட மகன் சொல்லிட்டு அம்மா டெவல் சிக்கன் பன் போட்டிருக்கு வாங்குவோம்னு சொன்னாச்சு. அதோ வாங்கியாச்சு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சின்ன வாங்கி இந்த பிஸ்கெட் பேக்கெட் வாங்கியாச்சு. இந்த பிஸ்கெட் பேக்கெட் வாங்காட்டிக்கு நாங்கள் வீட்டை போக முடியாது. அழுண்டு அழுவாள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்கெட்டில் என்ன தான் இருக்கோ தெரியாது. ஸ்டார் பிஸ்கெட் மாதிரி 1-2 தான் சாப்பிடுவாள். மிச்சமெல்லாம் அப்படியே நட்சத்திரம் மாதிரி அப்படியே அடுக்கிறதும் விளையாடுறதும் இதுதான் வேலை. பேருந்து நாங்கள் எடுத்து ஒரு டின்னில் போட்டு வச்சுட்டு பிறகு கொடுக்குறது. ஒரு மாதிரி அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. சாப்பாடுகளையும் வேண்டி கொண்டு வந்தாச்சு. விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதைக்கு வேண்டி கொடுக்கல. இப்போ வேண்டி கொடுத்தா பின்னேரமும் கேப்பினம். பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். அப்போ பின்னேரம் பார்த்து ஏதாவது வாங்கி கொடுப்போம் மட்டும் கூட்டிக் கொண்டு வந்தாச்சு. ஆக்கல வாங்கடா போகலாம், இப்போதைக்கு வேண்டியலாதண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க இந்த மர உரல் எல்லாம் இருக்கு. மீன் வெட்டுற அந்த கட்டை குத்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வாங்கணும். நான் எப்படியாவது வாங்குறேன் அப்பாட்ட சொல்லி நினைச்சு கொண்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தொப்பியை பாருங்க. இந்த தொப்பி எனக்கு அழகா இருக்கான்னு சொல்லுங்க. சரி, எனக்கு இந்த ஓலை தொப்பி என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரியான விருப்பம். வாங்குறது வாங்கி வாங்கி வைக்கிறது. யாழ்ப்பாணம் பக்கம் சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளில் நாங்கள் எங்கேயும் போயிருக்க சந்தைக்கு போயிருக்க அப்படி போகிற டைமில் தொப்பியை போட்டுக்கொண்டு போகலாம். இங்கே தொப்பி போட்டால் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதெல்லாம் போடுறேன். திருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கோயிலுக்கு வந்தீங்களா? அப்படி நாங்களும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டயர்ட் ஆகிட்டு கோயிலுக்குள்ள இருந்து வெளியில வாரது காணும். எங்கேயோ புகைக்குள்ள இருந்து வார மாதிரி இங்க பார்த்தீங்களா. சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் வந்து செய்யலாம் முடியாது. போங்கடா வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்டா அந்தோனியார் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பின்னர் சிறுவ சுத்தும் போது வாங்க. பை டேட்டா. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டேட்டா. பை டேட்டா. எல்லாருக்கும் பை சொல்லுங்க. பாய். பை டேட்டா. பை டேட்டா. பை டேட்டா. பாய் சொல்லுங்க. பாய். பிளாங்கிஸ் கொடுங்க. கொடுங்க. வெரி குட். பை பாய்.